அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இந்தியாவோட நீளமான அடல் சேது பாலத்துல ஒரு டிரைவ் போலாம் வாங்க. விஞ்ஞானி ஜிடி நாயுடு கோவையில் பிறந்தவர். கோவையின் பெருமையாக கருதப்படுபவர். கோவையின் இதய பகுதியான ரேஸ்கோர்ஸ் பகுதியில் ஜிடி நாயுடு பெயரில் ஒரு தெரு உள்ளது. அதன் நுழைவாயிலில் ஜிடி நாயுடு தெரு என்ற பெயர் பலகையை மாநகராட்சி நிர்வாகம் வைத்துள்ளது. அதிலிருந்த நாயுடு என்ற வார்த்தையை திமுக பிரமுகரும் சினிமா இயக்குநருமான ரேஸ்கோர்ஸ் ரகுநாத் கருப்பு மை பூசி அழித்தார். அதை படமெடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். எதிலுமே ஜாதி பெயர் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில்தான் நாயுடு என்ற பெயரை கருப்பு மைப்பூசி மறைத்தேன் என ரகுநாத் விளக்கமளித்தார். அவரது இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அதை பார்த்த பாஜ தொழில்பிரிவு மாநில துணைத் தலைவர் செல்வகுமார் மற்றும் பாஜ நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்தனர். பெயர் பலகையை பழையபடியே வைக்க மாநகராட்சிக்கு கோரிக்கை விடுத்தனர். இல்லாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் பாஜவினர் அறிவித்தனர். அதைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் கருப்பு மையை நீக்கி பெயர் பலகையை சுத்தம் செய்தனர். பழைய நிலைக்கு திரும்பிய பெயர் பலகையின் படத்தை பாஜவினர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டனர். இதற்கு கோவை மக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். வாரம் சனிக்கிழமை 13ஆம் தேதி திமுக நிர்வாகிகளால் கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் இருக்கிற ஒரு சாலையின் பெயர் ஜிடி நாயுடு ஸ்ட்ரீட், ஜிடி நாயுடு தெரு அப்படின்னு இந்த பெயர்ல அந்த நாயுடு பெயர்ல மட்டும் கருப்பு மைய ஊத்தி அழிச்சிட்டாங்க. இது நமக்கு நம்மளுடைய ஐடி விங் நிர்வாகிகள் மூலம் தெரிய வந்துச்சு. அதன் பிறகு நம்ம கடுமையான ஒரு கண்டனத்தை சமூக வலைதளத்துல பதிவு பண்ணிருந்தோம். இது போன்ற பெயர் அளிக்கும் முயற்சியை திமுக கைவிட வேண்டும். அதே சமயம் ஜிடி நாயுடு என்பவர் கோயம்புத்தூருக்கு ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் கொடுத்தவர். நம்மாலும் புதிய கண்டுபிடிப்புகளை செய்ய முடியும் அப்படிங்கறதுக்கு நீங்க யாரை கட்டாலும் ஒரு அடையாளம் கொடுத்தவர். கோயம்புத்தூரோட இன்ஜினியரிங் தொழில் புரட்சிக்கு மிக பெரிய உத்வேகம் கொடுத்து ஒரு அடையாளம் இருக்கக்கூடிய நபர் ஜிடி நாயுடு. அவருடைய பெயரை களங்கப்படுத்தும் முயற்சியை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம அடுத்து மத்திய அரசு நிதியில 200 கோடி நிதியில ஒரு MSME டூலிங் சென்டர் வருது. அந்த சென்டருக்கு ஜிடி நாயுடு பெயரை வைப்போம் அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கை, ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தோம். அதே சமயம் இந்த போர்டுல திரும்ப அந்த பெயரை வைக்கிறதுக்காக நம்ம ஸ்டிக்கர் ஒட்டுவோம். அந்த எங்க அழிக்கப்பட்டதோ அந்த இடத்தின் மீது பழைய பெயரில் ஸ்டிக்கர் வைப்போம்னு சொல்லியிருந்தோம். அதன் பிறகு மாநகராட்சி அதிகாரிகளை சுத்தப்படுத்திட்டாங்க. இப்ப பழைய பேரே மீண்டு வந்திருக்கு. இது போன்ற முட்டாள்தனமான முயற்சிகளை, இது போன்ற கோவையின் அறிவியல் மேதை ஜிடி நாயுடு பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் முயற்சியை திமுக இனிமேலும் செய்யக்கூடாது. நன்றி.